மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். அடுத்ததா 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்கு. இதுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் அண்ட் 7 மார்க் தான் இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்க போறோம். குறிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் அவர்கள் அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க டாப் டீச்சர்ஸ் வச்சு கிரியேட் பண்ணது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஸ்டின் வந்து எந்த அளவுக்கு டஃபா வந்தாலும் கூட மினிமமா 40 அவுட் ஆஃப் 75 தோராயமா நீங்க ஒரு 100க்கு 70 எடுக்கிற அளவு டஃப்பான கொஷின் வந்தாலுமே எடுக்க முடியும்னு அவங்க அடிச்சு சொல்றாங்க. நமக்கு கொஷின் பேப்பர் கண்டிப்பா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தான் வரும். ஏன்னா மேக்ஸே ஈஸி அப்படின்றப்ப சயின்ஸும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா தான் வரும், டஃபாலாம் வராது. அப்ப 80 மார்க்ஸ் எனக்கு வேணும் அவுட் ஆஃப் 100க்கு அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமா இந்த மெட்டீரியலை மட்டுமே நீங்க நம்பி படிச்சுட்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தமிழ் மீடியமும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிடிஎஃப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 1 மார்க். ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் 1 மார்க்ல தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ அதனால இருக்கிற 1 மார்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 மார்க் அப்படின்றப்ப சூஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அசர்ஷன் ரீசன், மேட்ச் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிருக்காங்க 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. நீங்க ஓரளவு நல்லா படிப்பீங்க, அதாவது எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே கைட்ல படிச்ச ஆன்சரை வச்சு கொஞ்சம் நல்லா தெளிவாகவே நீங்க எழுதலாம். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ்க்கே வந்து ரொம்ப சிம்பிளா ஆன்சர் எழுதுற மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் ஒரு ஃபிசிக்ஸ்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக நம்ம கம்பல்சரிக்கும் பார்த்து தான் ஆகணும் இல்லையா? ஸோ அது ஒரு 27 கொஷின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் கொஷின்ஸ் பேராகிராஃப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நமக்கு கம்ப்ளீட்டாக கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் நமக்கு பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், 80 மார்க்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு வாங்கினாலே போதும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஒரு மெட்டீரியலை நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் டீச்சர்ஸ் கிரியேட் பண்ண மெட்டீரியல். அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.